bonjour. இன்னைக்கு அந்த பேங்கிறது இங்க மேல இருந்து 4வது கட்டத்தை பார்க்கிறோம். இப்பு சவுண்ட் பிரெஞ்சுல பிஏ ஒயின் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி உச்சரிப்பு பே அப்படிப்போம். அது பி அந்த முதல் வார்த்தை இ மேல ஆக்சன் தேக்கியும் இருக்கு. அப்ப பேபே பேபேனா பேபின்னு சொல்லுவோம். பேபேன்னு சில பாட்டெல்லாம் நீங்க முன்னாடி கேட்டுக்கலாம். பேபே. அப்புறம் கெல் போ பேபே. இப்ப பேபேங்கிறது வந்து ஒரு மாஸ்குலின். அந்த மாதிரி இருக்கும்போது கெல்ங்கிறது QUEL மட்டும் போடுவோம். இதே வந்து ஒரு தாத்தான்னா கெல் QUELLEன்னு போடும். கெல்னா வாட் அப்படின்னு அர்த்தம். அது ஃபெமினைன் இருந்தா கெல்ங்கிறது ELLE போடுவோம். மாஸ்குலின் இருந்தா QUEL மட்டும். ரெண்டு உச்சரிப்பு ரெண்டோடு தான் கெல் தான் வரும். அப்புறம் ப்ளூரலா இருந்தா எஸ் போடுவோம். அது மாஸ்குலினுக்கு ஒரு SQUELS. அப்புறம் வந்து இதே வந்துட்டு ஃபெமினைனா QUELLEX மாதிரி அதோட வரும். பார்த்துக்கலாம் பின்னாடி. கெல் போ பேபே. அப்போ வாட் அ பியூட்டிஃபுல் பேபி, என்ன ஒரு அழகான குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். சே பியன் இட்ஸ் குட் அப்படின்னு அர்த்தம். த்ரே பியனா வெரி குட், சே பியனா இட்ஸ் குட், இது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். நன்றி. மெர்சி போக்கு.